இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட திடீர் விசாரணை, வெளிவந்த பல அதிர்ச்சி தகவல்கள், சிக்கப் போகும் முன்னாள் அரசியல்வாதிகள். இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட சாவகச்சேரியைச் சேர்ந்த தசி இசாரா செவ்வந்தி போன்று தோற்றமுடையதால் ஏற்பட்ட பெரும் சிக்கல். உண்மையில் கைது செய்யப்பட்டது செவ்வந்திதானா? தொடரும் விசாரணைகள். மிக பெரும் குற்றத்தில் சிக்கிய ரணில் விக்ரமசிங்க காலத்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், விசாரணைகள் ஆரம்பம். பல கொலைகள் மற்றும் ஆழ்கடத்தல், கப்பம் கோருதல், துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய மிக பெரும் பாதாள உலக குழுவின் தலைவர் பஸ் லலித் துபாயில் அதிரடி கைது. கஜாவின் மகன் வெளியிட்ட அதிர்ச்சி உண்மைகள், விசாரணைகள் ஆரம்பம். எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார். இசாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் காவல்துறையினரால் கைது செய்ய முடியாத நிலை இருந்தது. 8 மாதங்களுக்கு பிறகு தற்போது நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வேளை தங்களை காவலிலிருந்து விடுவிப்பதற்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகலவுக்கு ரூபாய் 5 மில்லியன் லஞ்சம் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அசங்க கரவிட்ட ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் பேலியகுட குற்றப்பிரிவின் பணிப்பாளர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு துறையின் போலீஸ் ஆய்வாளர் ஹிகான் டி சில்வா ஆகியோரால் 3 நாட்களாக நேபாளத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. விசேட போலீஸ் குழு ஒன்று நேபாளத்திற்கு சென்று நேபாள காவல்துறை மற்றும் இன்டர்போல் அதிகாரிகளின் உதவியுடன் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இப்படி கைது செய்யப்பட்ட செவ்வந்தி உட்பட ஏனையவர்களையும் விடுவிக்க வேண்டும் என அங்கே கைது செய்த போலீஸ் அதிகாரிகளிடம் ரூபாய் 5 மில்லியன் லஞ்சம் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெசல்பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இசாரா செவ்வந்தியின் மறைவிடத்தை காவல்துறையினரால் அடையாளம் காண முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் செவ்வந்திக்கு உதவிய ஜே.கே. பாய் என்ற கெனடி பஸ்டியாம்பிள்ளை என்பவரே நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்காக செவ்வந்திக்கு ஜே.கே. பாய் எனப்படும் பஸ்டியாம்பிள்ளை உதவி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவர் மூலமாகவே செவ்வந்திக்கு இந்தோனேசியாவில் இருந்து கெசல்பத்ர பத்மேவினால் நிதியுதவி கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைதின் பின்னர் பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவில் காவல்துறை கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என்பதை அறிந்திருந்ததாக இசாரா செவ்வந்தி விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். 7 மாதங்கள் நேபாளத்தில் தலைமுறைவாகியிருந்த போதும் வெறுப்பு நிலை ஏற்பட்டது. இலங்கை செல்லலாம் என எண்ணிய போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்திலேயே நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாகவும் செவ்வந்தி வாக்குமூலம் அளித்துள்ளார். சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கையின் காரணமாக நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி குழுவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக இலங்கையிலிருந்து விசேட அதிரடிப்படையின் 2 அதிகாரிகள் நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 போலீஸ் அதிகாரிகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடன் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கனமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உட்பட 5 சந்தேக நபர்களை தீவுக்கு அழைத்து வர உதவுவதற்காக 2 போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுடன் குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் தற்போது நேபாளத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு உதவ இந்த 2 அதிகாரிகளும் புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நேபாளத்தில் பாதுகாப்பு படையினருடன் இணைந்து நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் நேபாளத்தின் காத்மண்டூரிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தியை தவிர கைது செய்யப்பட்ட மற்ற 5 சந்தேக நபர்களில் இசாரா செவ்வந்தியை போன்ற தோற்றமுடைய மற்றும் ஒரு பெண் சாவகச்சேரியைச் சேர்ந்த தசி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கனமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியுடன் சேர்ந்து மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் குற்றவியல் கும்பல் தலைவன் கெசல்பத்ர பத்மேவின் மிக நெருங்கிய கூட்டாளியும் ஒருவரென தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியை சாவகச்சேரியைச் சேர்ந்த தசி என்ற பெண்ணினுடைய கடவுச்சீட்டினூடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான வேலை திட்டங்களும் இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
பஸ் லலித் என்று அழைக்கப்படும் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் லலித் கன்னங்கர துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் இலங்கையில் துப்பாக்கிச் சூடு மற்றும் பல கொலைகள், போதைப் பொருள் கடத்தல், கப்பம் வாங்குதல் உள்ளிட்ட பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அத்தோடு கொழும்பை ஆக்கிரமித்த மிக பெரும் பாதாள உலக குழுக்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 34 வயதான சந்தேக நபர் 5 கொலைகளுக்காக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தார். சந்தேக நபரால் 2022ஆம் ஆண்டு கழுதை முகமூடியை பயன்படுத்தி ஹெங்வெல்ல பிரதேசத்தில் முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தது சமூகத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த கொலைக்கு காரணம் குறித்த வர்த்தகரிடம் பஸ் லலித் கப்பம் கோரியுள்ளார். அதனை வர்த்தகர் வழங்க மறுத்ததே அவரை கொலை செய்ய காரணம் என்பதும் வெளிவந்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் திகதி கெங்வெல்ல நுலவத் வெட பிரதேசத்தில் வசித்து வந்த வர்த்தகர் ஒருவர் கொல்லப்பட்டமைக்கும் இவரே காரணம் எனவும் தெரிய வந்துள்ளது. லலித் கன்னங்கரவுக்கு முதலில் பஸ் வேலை வாய்ப்பை வழங்கிய குறித்த நபரிடமே கப்பம் கோரி அதனை வழங்காத காரணத்தினால் கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் பல வர்த்தகர்களிடம் கப்பம் கோரி மிரட்டியதுடன் அவர்களை மிரட்டல் விடும் குரல் பதிவுகளும் வெளியாகியுள்ளன. இதேவேளை இந்த சந்தேக நபர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக மாறுவேடத்தில் இலங்கைக்கு வந்து சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மரணமடைந்த தனது தாயாரின் இறுதி கிரியைகள் நடத்தப்பட்ட போது சந்தேக நபர் இவ்வாறு நாட்டிற்கு வந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரான பஸ் லலித் துபாயில் இருந்து இந்தியா வழியாக மாறுவேடத்தில் இலங்கை வந்து ஒரே நாளில் அதே வழியில் புறப்பட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே பல கொலைகள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகள், கப்பம் கூறுதல் சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த பஸ் லலித் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மீது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையகத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. டிரான் அலஸ் செய்ததாக கூறப்படும் பல முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அடங்கும் என்றும் கூறப்படுகின்றது. மக்கள் போராட்ட கூட்டணியின் நிர்வாக குழு சார்பாக துமிந்த நாகமுவ மற்றும் அவர் உள்ளிட்ட குழுவினர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த முறைப்பாடு குறித்து ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மேலும் டிரான் அலஸிடமிருந்து இது தொடர்பான பதில்கள் விரைவில் வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார சற்று முன்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த அரசாங்கத்தில் முறையற்ற வகையில் இஸ்ரேல் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியுள்ளார். மனுச நாணயக்காரவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நேற்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் தனது கட்சிக்காரர் இன்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் அளிப்பார் எனவும் தெரிவித்திருந்தார். இதற்கமைய வாக்குமூலம் அளிப்பதற்காக மனுச நாணயக்கார இன்றைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். கொலை செய்யப்பட்ட விதான கமகே அருண பிரியந்த குமாரவின் மூத்த மகன் கஜா என்ற புனை பெயரால் அழைக்கப்படும் இந்துவர விதான கமகே போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் பணியகத்தின் காவலிலேயே அவர் எடுக்கப்பட்டுள்ளார். கஜாவின் மனைவி தன்னுடைய மகன் இந்துவர விதானகமகே பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பணியகத்திற்கு அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. முன்னதாக 16 வயது மகனை கொழும்பு காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டது. இதன்படி அவர் நேற்று தனது தாத்தாவுடன் பணியகத்திற்கு வந்தார். அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் பணியகம் அவரை காவலில் எடுத்துள்ளது. சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு சிறுவனை நுகேகுட சிறுவர் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த விசாரணை காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தின் OIC தலைமையிலான காவல்துறை குழுவின் பங்கேற்புடன் நடத்தப்பட்டுள்ளது.